இந்த ரீசனுக்காகவே இந்த வண்டியை எடுக்கலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த ரீசன் சொல்லுவீங்க? சரி, இந்த வண்டியில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சூப்பரான ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 ஒரு ஃபுல் டீடைல் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பார்க்க நடிச்சுன்னு வச்சு கஷ்டப்பட்ட ஒரு செகண்ட் சரி பார்த்தீங்கன்னா பேசலாமா, வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 டிசைன் பற்றி சொல்லணும்னா, ராயல் என்ஃபீல்டு பொதுவாக அவ்வளோ அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அது மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அவங்களோட அந்த ஒரு கிளாசிக் ரேஞ்சிலே தான் அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் அந்த ஒரு கிளாசிக் ரேஞ்சிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டி டோனில் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ண முடியுமோ அதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டிசைனை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 ஒரு ஃபுல் வாக் அரவுண்டு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பழைய கிளாசிக்னஸ் அப்படியே உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்குமே நல்லா எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இது உங்களுக்கு வண்டியோட சைட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு கிளாசிக்னஸ் அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துலையும் நல்லாவே மெயின்டைன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ வண்டியோட அந்த ஒரு பேக் ப்ரொஃபைல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ரியல் லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஓவராலாக வண்டியோட அந்த ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நிச்சயமாக உங்களுக்கு டிசைன் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம், கொஞ்சம் அந்த அதர் ராயல் என்ஃபீல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குட்டியாக இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல டிசைன் டோன் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல், வண்டியோட பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நிச்சயமாக நம்மளுக்கு இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்ச எந்த வித குறைகளும் இல்லை. நல்ல ஒரு சாலிடான ரிஜிட் ஒரு பில்ட் குவாலிட்டி, எல்லாத்துலேயுமே நல்ல குவாலிட்டி ஆஃப் காம்பனன்ஸ் தான் இருக்குது. வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒயர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் வெளியே தெரிஞ்சாலும் அது ராயல் என்ஃபீல்டு அப்படி தான் இருக்கும். அது வந்து அந்த வண்டியோட டிசைன் நேச்சர். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில இடத்துல கேப்ஸ் தெரிஞ்சாலும் அது எந்த வித பிரச்சனையும் தரப்போகிறது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இதில் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் உட்காரன்றப்ப நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. 3 பேர் கூட வரைக்கும் கூட உட்கார முடியுது. பட்னா ஒரு விஷயம், பின்னாடி உட்காரவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டாக ஃபீல் கொடுக்காது. ஏன்னா பின்னாடி வந்து கிராப் ரயில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அது இறங்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒரு சில சமயத்தில் பின்னாடி உட்காரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ரூல்ஸ் படி 2 பேர் தான் உட்காரணும். 2 பேர் உட்காரத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். நல்ல ஒரு சீட்டிங்கே கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கில் இருக்க அந்த ஒரு குஷனிங் லெவலும் சரி, நல்ல ஒரு சூப்பரான குஷனிங் லெவல். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைட் குவாலிட்டி மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கும் அங்கேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ஒரு அப்ரைட் ரைடிங் பொசிஷன் ஸ்டான்ஸ் தான் வருதுன்றப்ப நீங்கள் லாங் போகிறீங்கன்றப்ப கூட எந்த வித பெயின் வரதுக்கான சான்சஸ் இல்லை. நீங்கள் சிட்டி யூஸ் பண்ணுறன்றப்ப கூட எந்த வித பெயின் வரதுக்கு சான்சஸே கிடையாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப், வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸும் பின்னாடி வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸும். சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குதா ஸ்டிஃபாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா வண்டியோட வெயிட் அதிகம் இல்லையா, வண்டியோட வெயிட் அதிகம்ன்றதுனால அந்த ஒரு ஸ்டிஃப் அண்ட் டியூனான சஸ்பென்ஷன்ஸ் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் கொடுக்குது. ஒரு சுமாரான ரோட்டில் போடுறீங்கிறப்போ ஓரளவுக்கு ஓகே. பட் ரொம்ப தூக்கி போடுற மாதிரி ரோட்டில் போடுறீங்கிறப்ப மேபி அப்போ கொஞ்சம் ஷேக்கியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் மற்றபடி சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகேவான லெவலில் இருக்குதுன்னு வச்சு, ரொம்ப சூப்பரான சஸ்பென்ஷனும் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப சுமாரான ஒரு சஸ்பென்ஷன் சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் லெவல் சஸ்பென்ஷன் டோன் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிக்குமே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட லைட்டிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹாலஜன் லைட், சொல்ல போனால் இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் மட்டும் தான். பின்னாடி அந்த ஒரு ரியல் லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடி வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஹெட்லைட்டும் ஹாலஜன் தான், இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். அதுக்கடுத்து பின்னாடி இருக்க அந்த ரியல் லைட் மட்டும் எல்இடி. அந்த ஹாலஜன் லைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு லைட்டோட த்ரோ எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா,
அதில் எனக்கு தெரிஞ்ச எந்த வித குறையும் இல்லை. நல்ல ஒரு த்ரோ இருக்கக்கூடிய ஒரு லைட்டிங் செட்டப் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹாலஜனாக இருந்தாலுமே நல்ல ஒரு த்ரோ இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே கிளைம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியில் அந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தாகணும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 2 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் மாடல், அதில் வந்து ஒரு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். கீழே வந்து ஒரு செமி டிஜிட்டலில் வரும். அதுக்கடுத்து மிட் மாடல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு மிட் மாடல். இதோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் சரி, அந்த வண்டியில் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்க ஃபீச்சர்ஸ்லையும் இது கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், அதுக்கடுத்து உங்களுக்கு கீர் இண்டிகேஷன். ஆமாங்க, உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் இப்போ கீர் இண்டிகேஷன் உண்டு. கீர் இண்டிகேஷன் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குது, ட்ரிப்பி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஐகான்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கான பட்டன் வந்து அந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஹேண்டில் பார்லேயே உங்களுக்கு. சரி, ஓகே. அப்படியே அதை பற்றி பேசும்போது தான் நம்மளுக்கு தெரியுது அந்த வண்டியோட சுவிட்ச் கியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும். வண்டியோட சுவிட்ச் கியர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கன்றப்போ நார்மலான அந்த ஒரு சுவிட்ச் கியர்ஸ் தான் வரும். நார்மலான போகிறாலும் அதுலேயும் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த சுவிட்ச் கியர்ஸோட. அதுக்கடுத்து நம்மளுக்கு மிட்லேயும் டாப்லேயும் வந்து வேறு மாதிரி ஒரு சுவிட்ச் கியர்ஸ் வரும். இதில் வந்து அந்த புதுசாக ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு திருகிற மாதிரி ஒரு டைப், அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி, அந்த யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது இல்லாமல் அந்த ஒரு குவாலிட்டி விஷயத்துலையும் இந்த சுவிட்ச் கியர்ஸில் காம்ப்ரமைஷன் இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான சுவிட்ச் கியர்ஸும் இந்த வண்டியில் இருக்குன்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ப்ராக்டிக்கல் மைனஸ் பாயிண்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. அது என்ன வச்சிங்களா, அந்த வண்டியோட மிரர்ஸ் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த மிரர் வந்து நார்மலாக பார்க்கும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லை, விசிபிலிட்டி கொடுக்குது. பட் ஒரு சட்டில் ஸ்பீட் அட்டைன் பண்ணுறீன்றப்ப வைப்ரேஷன் ஆகுது. அது இல்லாமல் அதில் பின்னாடி வருது, அந்த வைப்ரேஷன் ஆகும்போது எதுவும் சரியாக தெரியலன்னு ஓனரே சொன்னார். அது ஒரு கிளிப்பிங் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம ஒரு 40-50 நார்மலா போனா உனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. நீ ஒரு 60 தாண்டிட்டோம்னா ஃபுல்லா ஷேக் ஆரம்பிச்சிடும். பின்னாடி ஒண்ணுமே தெரியாது. வர வண்டி வந்து லைட் மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு லைட் மட்டும் தான் தெரியும். அதுவும் ஆடும், அதை நம்ம விட்டு பார்த்தா தான் லைட் தெரியும். அதுவும் தெரியாது. அது மாதிரி 80ல ஓட்டினா உனக்கு நார்மலா இருக்கும். கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கும். 100ல போனா ஃபுல்லா உனக்கு இதுவே வந்து வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும். ரொம்ப வெயிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். 80னா உனக்கு சாலிடா நார்மலா இருக்கும். அதை தாண்டி போறன்றப்ப கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு கீழே போனாலும் கொஞ்சம் இதுவா இருக்கு. இல்ல கீழே போனா ஒன்றும் பெருசா நார்மலா போகும். ஆனா கண்ணாடி மட்டும் லைட்டா கேட்டிருப்பீங்க, நீங்கள் ஒரு அபோவ் ஒரு 50 போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு அந்த கண்ணாடியில் ஒரு ஷேக் தெரியும். அந்த ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட் இந்த வண்டியில் ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு செக்மெண்ட். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டுமே கூட. அது என்னன்றதை நான் உங்ககிட்ட இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் போகிறது அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இல்லை நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு புது ஜெட் பிளாட்ஃபார்ம் டைப் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு 349.34 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸ், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். இந்த இன்ஜினால பார்த்தோம்னா வச்சுக்கலாம் 20.2 bhp ஆஃப் பவர், 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. பெர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக நான் கூட இன்னமும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஒரு லோ அண்ட் மிட் ஏரியா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. நல்ல ஒரு சூப்பரான லோ அண்ட் மிட் ஏரியா பவர், நல்ல ஒரு புல்லிங் இருக்குது வண்டியில். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த வண்டியோட அந்த ஒரு கியர் பாக்ஸஸ் கிளட்ச் பொதுவாகவே நம்மளுக்கு அந்த ஒரு பழைய ராயல் என்ஃபீல்டாக தான் அந்த ஒரு BS6 மாடல் முன்னாடிலாம் போய் பார்க்குறன்றப்ப அந்த ஒரு கியர் பாக்ஸஸ் கிளட்ச்ன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கிடையாது. கொஞ்சம் ஒரு கசப்பான விஷயம். ஏன்னா வச்சிங்களா உங்களுக்கு கிளச்சும் செம்ம டைட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். கீரும் நீங்கள் கொஞ்சம் கீர் கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கிளச்சு தான் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பழைய ராயல் என்ஃபீல்ட்ஸில். பட் ஆனால் இந்த பைக்கில் அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ நல்லாவே ஒரு அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் டியூனான கிளச்சஸே எடுத்து வந்திருக்காங்க. இங்கே கீரை பொறுத்த அளவுக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு விழுது. அது இல்லாமல் மொதல் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு வண்டியுமே கொஞ்சம் ட்ராக்கபிளாக எடுத்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியில் அந்த ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஏர் கூல்டில் வந்து முதல் நிறைய பேர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நானே கூட ஒரு சில ரிவ்யூஸில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து நான் நிறைய தாட்டி ஓட்டிருக்கேன். நம்ம தெரிஞ்ச அண்ணன் வண்டி தான். எனக்கு தெரிஞ்சு நான் டிராஃபிக்கில் கூட ஓட்டியிருக்கேன். அப்போ எனக்கு ஹீட் இஷ்யூ ஃபீல் ஆகலை. எனக்கே கொஞ்சம் ஷேக்காக தான் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்த பழைய ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜினில் ரொம்பவே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது இல்லாமல் இந்த இன்ஜினில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட்னா என்ன ஒரு விஷயம் ஃபேமஸ்ஸு? சவுண்டு. ஆமாம், அந்த ஒரு சவுண்டு இந்த ஒரு வெஹிக்கிளில் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நான் கூட நினச்சேன் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் புது இன்ஜின்லாம் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா சவுண்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் நினச்சதுக்கும் அந்த வண்டியோட அந்த ஒரு சைலன்சர் நோட்டு இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு சைலன்சர் நோட்டுங்க. நான் கிளிப்பிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸசைஸ் நோட் பார்ப்போம். இந்த வண்டியிலே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே இந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸசைஸ் நோட்டு தான்.
யாராவது இப்போ நீங்கள் த்ராட்டில் பண்ண புகழே நீ வந்து நீ த்ராட்டில் பண்ணுறான் ஆ இப்போ கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் ஆனால் ரியலி இந்த வண்டியை நீங்கள் ஒன்ஸ் ஓட்டுறீங்கன்றப்ப நீங்கள் இந்த வண்டியை ஸ்லோவே ஓட்ட மாட்டீங்க. ஏன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு சைலன்சர் நோட் அப்படி இருக்கும். நீங்கள் திருக உங்களை திருக வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே படன்னு பின்னாடி வெடிச்சா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இன்னும் கொஞ்சம் திருவோன்னு தான் தோணும். அதே மாதிரி தான் இந்த வண்டியோட அந்த ஒரு சைலன்சர் நோட் இருக்குது. என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு எக்ஸசைஸ் நோட்டு இந்த ஹிமாலயன் ஹண்டர் 350. இந்த சைலன்சர் நோட்டை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்லலாம். எப்படி சொல்லணும் வச்சுக்கலாம், நம்மளுடைய ஒரு நார்மல் 150 ஒரு 200 சிசி 150 எடுத்துமே ஒரு 150 சிசி பைக் எடுத்துகிட்டு ஒரு 2 சைடும் அடப்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெருவுக்குள்ளே போகிறோன்னா எப்படி சவுண்டு கேட்கும்? அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு சவுண்டு பயங்கரமாக கேட்கும் இல்லையா? அதே மாதிரி டபுள் மடங்காக கேட்கும் நீங்கள் நார்மல் ரோட்டில் ஓட்டும் போதே. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் நோட்டு. என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸசைஸ் நோட்டு. எனக்கு அந்த வண்டியோட எக்ஸசைஸ் நோட் அதான் அந்த சைலன்சர் சவுண்ட் எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் நான் அதை திரும்பி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன்றதை நீங்களே புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 114 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த வண்டியில் ஒரு 115 வரைக்கும் புஷ் பண்ணலாம். ஒரு 115 போயிட்டு உங்களுக்கு வண்டி ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு மேலே என்ன தான் நீங்கள் போட்டு புஷ் பண்ணாலும் புஷ் ஆகாது. என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், அந்த ஸ்பீடு போகிறதே ராயல் என்ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு பெரிய விஷயம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், அதில் அவ்வளோ ஸ்பீட் போகிறதே என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் தான். சரி, ஓகே. இந்த வண்டியில் நீங்கள் ஒரு க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணலான்றப்ப 90 to 80 80 to 90 நீங்கள் நிச்சயமாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே போகிறீங்கன்றப்போ ஓனர் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு சில வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 80 to 90 நல்ல ஒரு க்ரூசிங் ரேஞ்ச். சரி, ஓகே. ஓவராலாக வண்டியோட பவர்லாம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு எந்த வித குறையுமே இல்லைனால ஒரு சூப்பரான ஒரு மிட் அண்ட் லோ எண்ட் பவர் இருக்குது. டாப் எண்ட் ரொம்பலாம் இல்லை. டாப் எண்ட் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சஜஷன் கிடையாது. மிட் அண்ட் லோ எண்ட் இருந்தால் போதும். டாப் ஸ்பீட்லாம் நான் ஒன்றும் ஓவராக புஷ் பண்ண போகிறதில்லைன்னு நினச்சிங்கன்னா அதுவும் சூப்பரான ஒரு சைலன்சர் நோட்டான வேணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயம் இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு எனக்கு ஒன்றும் இந்த இடத்துல பெருசாக பேச மாதிரி தோணலை. ஏன்னா மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், கம்பெனி தரப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு 35 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் அது வந்து நீங்கள் ஒரு டீசெண்டான ரைட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான டோனில் ஓட்டுறீங்கிறப்போ ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் தந்தாலே நல்ல ஒரு மைலேஜ் தான். எந்த வண்டியோட ஓனர் சொன்ன வரைக்கும் ஒரு அரௌண்ட் ஒரு 32 அதுக்கடுத்து ஒரு 33 வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் அவர் பேசுனதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. ஓவராலாக நீங்கள் மைலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றப்ப நிச்சயமாக ராயல் என்ஃபீல்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா மைலேஜ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி புவர் தான். பொதுவாக ராயல் என்ஃபீல்டு எல்லாமே மைலேஜ் விஷயத்தில் புவர் தான். சரி, ஓகேங்க. ஓவராலாக நம்ம இன்ஜின் செக்மெண்ட்மே பார்த்து முடிச்சாச்சு. இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் மைலேஜ் மட்டும் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு 300 mm பெரிய டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அதில் எப்பயுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் எந்த வேரியன்ட் எடுத்தாலும் அதில் ஏபிஎஸ் உண்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பேஸ் மாடலில் வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து மிட் மாடல். இதில் உங்களுக்கு டிஸ்க்கு, டாப்லையும் உங்களுக்கு டிஸ்க் எடுக்கிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் சேர்ந்து வந்துடும். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பிரேக்கிங் தான், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அந்த ஒரு ஷார்ப்பான அந்த ஒரு ஃபீல் கொடுக்கல. ஏன்னா வண்டியோட வெயிட் அதிகம் இல்லையா? வண்டியோட வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 177 kgs கிட்ட வருதுன்றனால நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ப்பான ஃபீல் கொடுக்கல. பட் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் அடிக்கிறீங்கன்றப்ப டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. பிரேக்கிங்கோட அந்த ஒரு டயாமீட்டர்ஸும் அதிகன்றதுனால நிச்சயமாக நல்லாவே நிற்கும். பட் என்னதான் இருந்தாலும் என்னோட ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேனுவரிங், டிராஃபிக் ரெஸ்ட்லாம் இந்த வண்டியை வச்சுட்டு பண்ண வேணாம் தான் சொல்லலாம். ஏன்னா வண்டியோட வெயிட் அதிகம். ஏதோ ஒரு டப்புன்னு ஏதோ ஒன்றா ஏதோ ஒரு கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்குதுன்றப்ப நீங்கள் நிறுத்திடலாம். பட் அப்படியே ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் உங்களால் நிச்சயம் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வண்டியோட வெயிட் அதிகம். சரி, ஓகே. வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்குன்னு இத்தனை தாட்டி சொல்கிறேன். வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ, வண்டியோட வெயிட்டு தான் அதிகம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் கஷ்டம் இல்லை. அது ஏன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வண்டி சப்போஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு கீழே சாயுதுன்றப்ப தான் உங்களால் அந்த வண்டியோட அந்த ஒரு மொத்த வெயிட்டையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சொல்லப்போனால் அந்த வண்டி வந்து நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் பேலன்ஸான அந்த ஸ்டேஜில் வச்சுட்ருக்கீங்க போது தான் அந்த வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே சாச்சிட்டிங்கன்றப்ப நீங்கள் அது என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு கையில் தூக்கவே முடியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து தான் தூக்குற
கஷ்டமாக இருக்கும். மேபி நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆளாக இருக்கிறேன்றப்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம். ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் முக்கி தான் லிஃப்ட் பண்ணணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm தான். ஷார்ட்டர்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு வண்டியோட ஹேண்டிலிங் பொறுத்தளவு ஹேண்டிலிங்லாம் எனக்கு தெரிஞ்ச எந்த கஷ்டமும் இல்லை. வண்டியோட சப்போஸ் வண்டியை கீழே போட்டிங்கன்னா தான் தூக்குறது கஷ்டம். வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸி. வண்டி இன்ஜின் ஆனில் இருக்கிற வரைக்கும் சப்போஸ் வண்டியை நிறுத்தி ஒரு ரிவேஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு சர்வல்லையோ தள்ளுறீங்கன்றப்ப பெண்டை கைட்டிடும். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக நம்ம இந்த வண்டி பற்றி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக வண்டியோட ப்ரைஸிங் பார்ப்போம். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இங்கே ஆன் ரோட் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து ஒரு 1,79,000 கிட்ட வரைக்கும் போது, டாப் வேரியன்ட் ஒரு 2,01,000. அதுக்கடுத்து மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட் வந்து ஒரு 2,07,000 கிட்ட வரைக்கும் போது, மிட் வேரியன்ட் வந்து ஒரு 2,01,000. உங்களுக்கு மிட் வேரியன்ட்லேயே டுவெல் சேனல் ஏபிஎஸ், டுவெல் டிஸ்க்கு அது மாதிரி ஒரு சிலது வந்துடும். டாப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வரும். சரி ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் அரௌண்ட் ஒரு 2.10 நீங்கள் இந்த ஒரு பைக்கை முடிக்கலாம். இந்த ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த பைக்கை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மைலேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு வந்து வண்டி வந்து பார்க்கறதுக்கு அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக எனக்கு அந்த ஒரு சைலன்சர் நோட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வண்டியோட அந்த ஒரு சின்ன ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ, குவிக் ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரிவ்யூலாம் ஒரு சிலது பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு சிலது வந்து அப்படி இருக்காது. அது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா? நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்து தான் வண்டி எடுத்தேன். அப்படிங்களா? மெயினாக வந்து இந்த ஸ்டைலுக்காக கொஞ்சம் லுக்காக இருக்குது அந்த மாதிரி எடுத்தேன். சரி ரிவ்யூ பார்க்கலான்னு பார்க்குறப்போ ரிவ்யூவில் என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை வந்து ஷார்ட் ஸ்போர்ட்டில் ஓட்ட முடியாது, இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இன்ஜின்லாம் பெருசாக ஹீட்டாக இல்லை. நம்ம நார்மலாக ஷார்ட் ஸ்போர்ட் கூட ஓட்டு போகலாம், எந்த பிரச்சனையும். ஆமாம் ஹீட்லாம் ஆகல. ஆமாண்ணா, அது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் கம்மியாக இருக்குது, ஒரு சில இடத்துல ஸ்பீடு பிரேக்லாம் அடி தட்டுன்னு சொன்னாங்களே, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் நான் வண்டி எடுத்து அது மாதிரி எதுவும் பண்ணல, அது மாதிரி தட்டல. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு சில ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏற்றிருப்பீங்களே, அதில் இது வரைக்கும் எதுவும் தட்டல. எனக்கு ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கில் மட்டும் கொஞ்சம் அது நார்மல் ஸ்பீடாக ஹைட்டாக இந்த ஸ்பீட் பிரேக்கர். ஓ, லைட்டாக தட்டு. ஆமாம், ஒரு வாட்டி தச்சு. அது கூட நம்ம அந்த கீழே ஸ்க்ராட்ச் கார்டு போட்டால் தான் நம்ம பிளைனாக அது எடுத்துட்டிங்கன்னா தட்டாது. ஏன்னா அதுக்கும் இன்ஜினுக்குமே கேப் இருக்குது. சரி ஓகே, அது இல்லைனா தட்டாது. ஓகே. இந்த வண்டியில் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கேன்றாங்க. உங்களுக்கு பிரேக்கிங்லாம் இப்படி நல்லா தான் ஃபீல் ஆகுது இல்லை? எனக்கு ஃப்ரண்ட் பிரேக் நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் பேக்கில் பிடிச்சது பிடிக்குதா இல்லையானே தெரியுமா, ஆனால் பிடிக்குது. அதான் தெரியலன்ற மாதிரி. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியில் வந்து இந்த ரீசனுக்காகவே இந்த வண்டியை எடுக்கலாம் சொன்னீங்கன்னா நீ எந்த ரீசன் சொல்லுவீங்க? சவுண்டு தான். எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு வண்டி ஓட்டம். சவுண்டு நம்ம உட்காந்து ஓட்டுறப்ப அந்த ஒரு குதிரை மேலே அப்படியே ஃபீல் ஆகும். அதான் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்ட்னாலே அது ஒரு நம்ம வண்டி மேலே உட்கார மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த சவுண்டுக்கும் அந்த ஓட்டுறதுக்கும் சவுண்டு தான். சரி, இந்த வண்டியில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சரி பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த பைக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லை அதை மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மாதிரிலாம் இதில் எல்லாம் அப்படிலாம் எனக்கு எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே தான். சரி ஓகேண்ணா. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோண்ணா வருது? ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்க்கு ஆயில் மட்டும் பார்த்தாங்க, அதுக்கு மட்டும் 1000 மட்டும். பரவாயில்ல, அப்போ ஓரளவுக்கு ஓகே தான். சரி ஓகே, சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இவர் வந்து நம்ம அண்ணன் தான், கிஷோர் அண்ணன், நமக்காக வண்டி கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேண்ணா.
சரி ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்க்கு ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை சி யூ லேட்டர்.